வாங்க அன்பு சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் குறிப்பாக பிப்ரவரி 15க்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு முழு மனதோட ஈடுபடுத்தி கொண்டு அந்த வேலையை செய்வீங்க. அதிலே உங்களுக்கு பாதி வெற்றி கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் ஒரு மாத நேரத்தில் பொறுத்த வரைக்கும் ராசியில் அனுகூலமாக இருக்குது. உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகள், குடும்பம் சார்ந்த நன்மைகள் மட்டும் இல்லாமல் தன வாக்கு குடும்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்குது. இந்த சிம்மத்தை பொறுத்தவரை மகம் பூரம் உத்திரம் ஒன்று பாதம் அப்படின்னு நட்சத்திரங்கள் இருக்கிற இந்த மாதத்திற்கான கிரக நிலை ராசியில் கேது ரண ரூண ரேகஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் செவ்வாய் சுக்கிரன் களத்திரஸ்தானத்தில் புதன் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு வக்கிரமாக என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி கிரகங்கள் வலம் வரவில்லை உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படிங்கிறத பற்றிலாம் இங்கே நம்ம முதல்ல பார்த்துட்டு முழு வீடியோவை பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20, 21 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்க வேளையில் பிப்ரவரி 27ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கு. இந்த 3 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கவில்லை. நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாளா பார்க்கப்படுது. அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையா இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்த்து வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமையா பார்க்கப்படுது. இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தினப்பலன்கள்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனே வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம இங்க விரிவா பார்க்க போறோம். உங்களுக்கான பொது பலன்களை இங்க முக்கியமா நம்ம பார்க்கலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமான போக்கில் காணப்படுது. சாதகமான போக்கில் இருக்கிறதுனால எல்லா வகையான நன்மைகளும் இதுவரை இல்லாத நன்மைகளும் உங்களுக்கு கை சேர போது. அது மட்டும் இல்லாமல் தன வாக்கு குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குது. 3மே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது. அதே போல இப்படி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக வர வேளையில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. இப்படி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுறதுனால மேலும் மேலும் நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறதுக்கான வாய்ப்புகளை இந்த அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற உதவிகளானது உங்களுக்கு கொண்டு தரப்போகுது. இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்பமாக இருக்கும். அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினம் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்களால் இந்த கால நேரத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கோபத்தால் சில சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். கோபத்தால் சில சில்லறை சண்டைகள் உண்டானாலும் அந்த சண்டைகளை தாண்டி நீங்கள் வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கால நேரம் உங்களுக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. பண வரத்து சூப்பராக இருக்கிறதுனால நீங்கள் அதை முதலீடுகளாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே அதிகமாக இருக்க வேலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான காரியங்கள்லையும் நன்மை உண்டாகிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்த நிலைகள் போட்டி பொறாமைகள் எல்லாமே நீங்க போகுது. மந்த நிலைகள் போட்டி பொறாமைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் சேரப்போது. இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு விற்பனைகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. விற்பனைகள் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த வாரா கடன்கள் அதே போல் பொருளாக கொடுத்தது கூட வராமல் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி தானாக தேடி வர காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எல்லா வகையான நன்மைகளையும் உங்கள் வாழ்க்கையில் வேகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட புத்தி கூர்மையால் மட்டும்தான் இந்த கால நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செயல்களை சிறப்பாக செஞ்சு பாராட்டுகளை பெற போறீங்க. பாராட்டுகள் மட்டும் இல்லைங்க, இந்த பாராட்டை சார்ந்து உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்களும் அதே போல் பதவி உயர்வு இல்லை பண உயர்வில் ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதியான சூழல் நிலவும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விருந்து அது போல் கேளிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே தலையிடுறதுக்கான வாய்ப்புகளும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானாக உதவிகள் தேடி வரும். உங்களுக்கு எப்போல்லாம் உதவி தேவைப்படுதோ அதை நீங்கள் போய் பார்க்கவே தேவையில்லை. அந்த உதவிகள் உங்களுக்கு தானாக தேடி வரும் தேவையான நேரத்தில். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் இந்த கால நேரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கூட இருக்கவங்க இல்லை சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாம். அது ஒன்று தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கப்ப என்னன்னா கட்சி தலைமையோட ஆதரவு அன்பும் கிட்டும். இந்த ஆதரவும் அன்பும் உங்களுக்கு மேலே மேலே ஏற்றங்களையும் அதே போல் நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் படைப்பு மீது மதிப்பும் மரியாதையும் மற்றவர்களுக்கு உண்டாகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வரவேற்பு. இந்த நல்ல வரவேற்பானது உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் இந்த கால நேரத்தில் வந்து சிறப்பாக பெற்றுத்தரப்போகுது அப்படிங்கிறதா இந்த கால நேரத்தோட சிறப்பாக பார்க்கப்படுது. இதனால ஒட்டுமொத்தமாக கலை சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கு. அடுத்த மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பின்னடைவுகள் இது வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பின்னடைவுகள் எல்லாம் நீங்கி பின்னடைவுகளிலிருந்து ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. இந்த நல்ல நேரம் உங்களுக்கு மேலும் நன்மைகளை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பரிகாரங்கள், அதாவது எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் சிறு தடைகள் சில்லறை சண்டைகள் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை தினமும் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனின் அருளால் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறது மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்குறப்ப இந்த சில்லறை சண்டைகள் சில்லறை பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போது. அது மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களிலும் வெற்றி ஏற்றம் முன்னேற்றம் இது மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதா இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்கள் அதிர்ஷ்டமான தினங்கள் அதிர்ஷ்டமான கிழமைகள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த வாரத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் வீண் விவாதங்களை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து வச்சுக்கோங்க. இந்த வீண் விவாதங்களை தவிர்க்க என்னங்கன்னா உங்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. அதே போல் கொடுக்கல் வாங்கல மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க. அப்படி கொடுக்கல் வாங்கல கவனத்தை செலுத்துறப்ப அது உங்களுக்கு ஏற்றங்களையும் அதே போல தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வி தொடர்பான என்ன ஆகுனா வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் கூடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டியது அவசியம். கவனமாக படிக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு மதிப்பெண்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து இது முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் அதிகமாக இருக்கவில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் செலவை தாண்டி மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களோட படிப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிரச்சனைகள் உங்கள் எதிரிகளாக இருந்தவங்க இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே உங்களை விட்டு விலக போகிறாங்க. உங்கள் பாதை வந்து சிறப்பாக இருக்கும். இந்த பாதை சிறப்பாக இருக்கிற வேளையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிறப்பான ஏற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியோர் ஆசையால் நிறைய நன்மைகளும் ஏற்றங்களும் பெற போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நோய் நொடிகள் இதுவரை இருந்தாலும் அந்த நோய் நொடிகள்லாம் விளங்கி ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரம். இந்த மாதம் முன் கோபம் வந்தாலும் உங்களுக்கு அதால் ஏற்படுற பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. அந்த கோபங்கள் வந்தாலும் அது உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுக்கு ஏற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக மாறுறதுக்கான காரண காரியம் அதிகமாக இருக்குது. பண வரத்து அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். முன்பை விட பண வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட மன தைரியம் அது மட்டும் இல்லாமல் உடல் தைரியம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடும். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணமே உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளை பெற்றுத்தரும். இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்து அதிகமாக இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வகையில் முதலீடாக மாற்றி வச்சுக்கோங்க. அது வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு உதவிகளாக மாறும். அதே போல் கஷ்டமான சூழ்நிலை அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல மற்றவர்கள் எவ்வளவுதான் சூழ்ச்சி செஞ்சாலும் அந்த சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ சூழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நீங்க எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்து செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்படி சூழ்ச்சிகள் செஞ்சாலும் அந்த சூழ்ச்சிகளை மீறி உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை
இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்க சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. இந்த சுறுசுறுப்பான செயல்பாடானது உங்களுக்கு ஏற்றங்களையும், வெற்றிகளையும் பெரிதா கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்க உங்கள் மதிப்பெண்கள் ஏற்றம் பெறப்போகுது இந்த கால நேரத்தில. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உத்திரம் 1 பாதம். இந்த நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தொழில் வியாபாரம் 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த முன்னேற்றம் நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல நீங்க எடுக்கிற அனைத்து வகையான முயற்சிகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. அதனால இந்த சிறப்பான கால நேரத்தை சிறப்பா உபயோகிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இதுவரை பழைய ஏதாவது பொருளோ, இல்ல பணமாவோ குடுத்தீங்கன்னா, அதெல்லாம் வசூலாகாம இருந்தா, அது எல்லாமே இப்ப திருப்பி வசூலாகறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. பழைய பாக்கிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வசூல் சிறப்பா இருக்கும். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும், உடல் தைரியத்தையும் தரும்னு சொல்லலாம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பதவி உயர்வு, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பண உயர்வு 2மே உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எதிர்பார்த்ததை விட தொழில் செய்றவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா இந்த கால நேரத்துல உங்களோட வருமானம் சூப்பரா இருக்கும். அதேபோல கொஞ்சம் நீங்க உங்க கூட வேலை பார்க்குற சகாக்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அனுசரிச்சு போய் நிதானமா இருக்கிறப்ப, அவங்களோட உதவிகளும் உங்களுக்கு நெறைய கிடைக்கும். ஒட்டுமொத்தமா உங்கள் நேரம் நல்லா இருக்கப்போ உங்களுக்கு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உதவிகளோட மேலும் மேலும் ஏற்றங்களை பெறுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வீகம் சார்ந்த பணிகள்ல அதிகமா ஈடுபடுவீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மனத்தெளிவை மட்டும் இல்லாம, நிம்மதியும் உண்டாக்கும். இந்த மனத்தெளிவு மற்றும் நிம்மதி உங்கள் வாழ்க்கையில ஏற்றம், முன்னேற்றத்த சீரும் சிறப்புமா கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது யாராலயும் மறுக்க முடியாத உண்மையா பார்க்கப்படுது. இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள், தினப்பலன்கள் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்க சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா, தடைகள் தாமதத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் குறைக்கலாம். இல்லைனா தடைகள் தாமதத்திலிருந்து முற்றிலும் விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியம்.